SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அமைச்சர் விமல் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வழங்கிய தகவல். ஜாழ் மற்றும் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். நாட்டு மக்களுக்கு மஹிந்த எடுத்துள்ள திடீர் தீர்மானம். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு யாழில் கைதான மற்றொரு சந்தேக நபர். கனேடிய இராணுவத்தின் உயரிய விருதை பெற்ற யாழ்ப்பாண தமிழர். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். புலம்பெயர் இலங்கையர்களுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்றும் செல்லும் தேர்தல் ஆணையாளருக்கு வழங்கிய பிரியாவிடை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்துள்ளதாவது, புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுக்க நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செயற்பட்டோம். ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. இன்று கூட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பணியாற்றுவோருக்கும் வாக்களிக்க முடியாமல் போயுள்ளது. அவர்களுக்கு அஞ்சல் வாக்களிப்பும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு நிறைய பேர் உள்ளார்கள். அவர்களுக்கு திறந்த வாக்களிப்பு திட்டம் போன்ற சட்ட திட்டங்கள் இயற்ற வேண்டியுள்ளது. அதை நாங்கள் வாக்குறுதியாக நோக்குகின்றோம். அவ்வாறு ஒன்றை செய்வதற்கு எமது நாட்டில் ஜனநாயகம் சக்தி வாய்ந்ததாக உள்ளது என்று நினைக்கின்றேன். இப்போது தேர்தலுக்கு முன்பரே வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. பிரதானமாக சில ஊடகங்களும் செயற்படுகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பில் சில பகுதிகளில் காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீட்டின் நிகழ்நேர தரவுகளின்படி இலங்கையில் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு கணிசமாக குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி கதிர்வேலா, சிலாபம், அகரகம, வந்துர்கல, திகன, மடகம்பக, கம்பக, அக்கரைப்பட்டு, கலவான, முள்ளியவலை, பன்னங்கண்டி, அடம்பன் மற்றும் உப்புவேலி, அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதைய அதிக மாசுபாடுகளின் அளவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகிறது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த மாசு பெற்ற காற்றை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவதும் ஏற்கனவே உள்ள இதயம் அல்லது சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அதன்படி வெளிப்புற உடல் செயற்பாடுகளை குறைக்கவும் அல்லது கட்டுப்படுத்தவும், வெளிப்புற காற்று வளாகத்துக்குள் நுழைவதை தடுக்க கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடி வைக்கவும், பாதிக்கத்தக்க குழுவைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் வெளியே செல்லும் முகக்கவசங்களை உபயோகிக்கவும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 21ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ள நுகேகொட எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று அளித்த பேட்டியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் என்னை பார்வையிட தங்காலை மக்கள் வருகின்றார்கள். அவர்களை தவறவிட முடியாது. தங்காலையிலிருந்து நுகேகொடைக்கு பயணிக்க கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள போராட்ட பேரணியில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றாததை சில தவறாக புரிந்து கொள்ளலாம். வரவுசெல திட்டம் ஒரு தண்ணீர் போத்தல் போன்றது. நாங்கள் போதைப்பொருள் சோதனைகளை நடத்திய போது அரசாங்கம் எங்களை நோக்கி விரல் நீட்டியது. ஆனால் இப்போது நாங்கள் சொல்வது சரிதான் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என மஹிந்த மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தவர் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் முடிவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. காரிலிருந்து வாள், 5000 வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்ட கார் என போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் போலி இலக்கத்தகடு, ஆயுதம், போதைப்பொருள் என்பவற்றுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளார்கள்.
அதேவேளை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்து விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் உயரிய இராணுவ கௌரவங்களில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மெரிட் விருதை ஈழத்தமிழரான வாகீசன் மரியாபரணம் பெற்றுள்ளார். இதன் மூலம் விருதை பெற்ற முதல் இலங்கை தமிழராக அவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான வாகீசன் கனடாவில் ஆளுநர் ஜெனரல் வசிக்கும் ரைட் ஹோல் மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போரில் காரணமாக இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து கனடாவில் தஞ்சமடைந்த வாகீசன் மதியாபரணம் நாட்டின் இராணுவத்தில் 30 ஆண்டுகளாக பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் அவரின் நீண்டகால அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான பணி சாதனைகளை மதித்து இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதை பெற்ற பின் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட வாகீசன், இந்த விருது ஓர் பதக்கம் மட்டுமில்ல, என் வாழ்நாளில் கனவில் நிறைவேற்றம். எதிரியாக வந்த ஒரு தமிழ் இளைஞர் கனடா என்ற தேசத்துக்கு பணியாற்றியும் இன்று அதன் உயரிய மரியாதையை பெறுவது பெருமை என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அவரின் சாதனை கனடாவில் வாழும் தமிழ் சமூகத்திற்கும் உலக தமிழர்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் விமல் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வழங்கிய தகவல். ஜாழ் மற்றும் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். நாட்டு மக்களுக்கு மஹிந்த எடுத்துள்ள திடீர் தீர்மானம். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு யாழில் கைதான மற்றொரு சந்தேக நபர். கனேடிய இராணுவத்தின் உயரிய விருதை பெற்ற யாழ்ப்பாண தமிழர்.